வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகமாகப்பட்டது வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் இந்த யோகமாகப்பட்டது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த பலனை தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். எப்போதுமே ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்க போகுது. இந்த குரு மங்கள யோகமாகப்பட்டது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பலனை தரும். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு மங்கள, இதுக்கு முன்னாடி இருந்த குரு மங்கள யோகத்தை எல்லாம் விட இப்போ இருக்கக்கூடிய அந்த குரு மங்கள யோகமாகப்பட்டது ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி பயிற்சி ஆகும்போது அந்த மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இது ஒரு மிக சிறந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்து பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணாதான் என்னுடைய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சில கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். அடுத்து ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்களும், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஆன்மீக சம்பந்தமான ஒரு விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக குரு பகவானை பார்வையிடுகிறார். 4ஆம் பார்வையாக அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்வையிடும் போது இவர் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அதீத பலனை கொடுக்கும். அதாவது நிறைய சுப பலன்களை கொடுக்கும். அதுவும் உச்சம் பெறும்போது மிக சிறந்த பலனை தான் கொடுக்கும்னு நம்ம மேக்சிமம் சொல்ல முடியும். இதனால் உங்களுக்கு வாழ்க்கை தரம் முன்னேற போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ட கடன்கள் எல்லாமே குறைய போகுது. ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க சிம்மராசி அன்பர்களை சும்மா சொல்ல வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே இவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் எப்படி பிரபஞ்சம் எல்லாத்திற்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதை மாதிரி இவர்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த தொழிலை தலைமை எடுத்து நடக்கும்போது இவர்களை சார்ந்த அந்த தொழிலாளர்களும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருப்பாங்க. எங்கள் முதலாளியா நல்லா கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க, எங்களை அவர்கள் குடும்பம் போல் பாவிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யும் போது தன்னை ஒரு மிக சிறந்த ஒரு முதலாளியாக தான் வைத்திருப்பார்கள். யாரும் நம்மளால கஷ்டப்பட்டுறக்கூடாது, எந்த ஒரு குடும்பத்திற்கும் வறுமை என்பதே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே கடந்த காலத்துலலாம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருக்கோம். இதுவாக நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு சிங்கம் போன்ற ஒரு அதீத திறமையுடையவர்கள். அந்த திறமைக்கு ஒரு பலனாக தான் உங்களுடைய தொழிலாகப்பட்டது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விரிவடைந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் கூட கடந்த ஒரு 2 வருடமாக மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே கரைந்து போயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்தினதே இல்லை. ஏன்னா உங்களுடைய அந்த நேரமும் காலமும் உங்களுக்கு சரியில்லாத போது நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கடந்த காலத்தில் அது பார்த்திங்கன்னா
மிகுந்த ஒரு மனவேதனைக்கு உள்ளான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு லோன் கேட்க போயிருப்பீங்க, அந்த லோன் கூட உங்களை நம்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் நிறைய ஒரு பெரிய ஒரு தொழிலாம் பண்ணி நிறைய காசு சம்பாதித்தவர்கள், அப்படி இருந்தும் உங்களை நம்பி ஒரு லோன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அதை நினைத்து நினைத்து ஒரு தூங்காத நாட்களே இல்லை. நமக்கே இப்படி இருக்கே, நம்மளை நம்பி வந்த தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்னை நம்பி 1000 குடும்பங்கள் 1000 பேரோட வாழ்க்கை இருக்குதே, நான் எப்படி இந்த தொழிலை எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் மிகுந்த ஒரு பணத்தினால மிகுந்த பிரச்சனைக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா எப்படி வருமானம் மீட்டுறது, எப்படி இந்த தொழிலை மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்க. ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தொழிலையே அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அதிலிருந்து வெளியில் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் அதீத வளர்ச்சி, நீங்கள் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வீட்டுனால பிரச்சனை, வாகனம் மூலமாக ஒரு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சி வீட்டில் அழகாக லக்ஸுரியாக எல்லாம் அழகுபடுத்தி வச்சுருப்பீங்க. ஆனால் அதில் போனால் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியின்மையோட கடந்த காலத்துலலாம் இருந்திருப்பீங்க. எவ்வளவோ சுகம் பண்ணி வச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையை லக்ஸுரியாக நம்ம நடத்தணும்னு நினச்சாலும் ஆனால் அந்த இடத்துல உங்களால் அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியல. உங்களால் அந்த ஒரு சொந்த வீட்டில் போய் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க, சொந்த வீடு எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஆனால் அங்கே உள்ளே போக முடியலை. அதை போக விடாமல் நிறைய தடங்கல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இப்படி சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமலும் தன்னுடைய தொழிலில் இரக்கங்களை சந்திக்கும் நபர்களாக தான் இருந்திருக்கிறீங்க. இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு அதீத வளர்ச்சியையும், ஏற்கனவே நிறைய வளர்ச்சி இருந்தது, அந்த வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு இப்போ திரும்ப கிடைப்பதற்கு ஒரு 2 வருட காலம் உங்களுக்கு ஒரு நிறைய பிரேக் இருந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நம்மளை சுற்றி இப்படி ஒரு ஆளை மாற்றி புரட்டி போட்டுச்சு, வாழ்க்கையவே புரட்டி போடும் அளவிற்கு நம்மளை இடையில ஒரு மாற்றி போட்டுடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த அதீத வளர்ச்சியாகப்பட்டது திரும்ப உங்கள் கையில் கிடைப்பதற்கும் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைவதற்கு சிம்மராசி அன்பர்கள் ஒரு சாதாரண மீடியம் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே சிம்மராசி அன்பர்கள் கடந்த 2 வருடமாக நிறைய கடனில் இருப்பீங்க. கொஞ்ச நஞ்ச கடன் கிடையாது, ஆனால் உங்களுக்கு உண்டான கடன் கிடையாது. யாரோ ஒரு நண்பருக்காக நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க, அவ்வளோதான். அந்த கையெழுத்தோடு உங்களுடைய தூக்கமும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் இருந்து அவனும் கடனை திரும்ப கட்டலை, நீங்களும் அவனை கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கும் தகுந்த வருமானம் வரல. உங்கள் மூலமாக என்னைக்கு அவர் கையெழுத்து போட்டாரோ அன்னையிலேருந்து அவருக்கும் வருமானம் வரல. அவனை சொல்லியும் குற்றம் இல்லை, உங்களை சொல்லியும் குற்றம் இல்லை. இப்படி தன்னால் அனுபவிக்க முடியாத கடனுக்கெல்லாம் நீங்கள் கடனை கட்டிக்கிட்டு வட்டியை கட்டிக்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இப்படி உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா கடன்லையே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பொழுது நிம்மதியாக தூங்கணும். இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எது எடுத்தாவது எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் சாதிச்சிட மாட்டோம். ஏன்னா இவர்களுடைய சிந்தனையை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது மலையவாது இழுத்து போட்டு எதையாவது திரிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எதையாவது ஒன்று
சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி அந்த சிந்திக்கக்கூடிய நாட்கள் கூட போயிட்டு இப்போ நான் ஒரு பொழுது நிம்மதியாக தூங்க மாட்டேனா, எனக்கு ஒரு பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிம்மராசி அன்பர்கள் கடந்த 2 வருடமாக தான் இவ்வளோ பிரச்சனைகள் இவர்களுக்கு. அந்த குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தைங்களை ஒரு நல்ல ஒரு படிப்பு படிக்க வைக்கலான்னா அதற்கு வருமானம் இல்லை, அந்த வருமானம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகுந்த வருமானத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். எந்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் இருந்தீங்களோ, ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறார், உச்சம் பெற்று அந்த கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறார். 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது அவர் நிறைய வருமானத்தையும் இரட்டிப்பு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. இந்த 40 நாட்களில் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் சரி, ஒரு சிம்மராசி அன்பர்களும் தன்னுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். அப்படியே வாய்ப்பு எப்போ வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும். அப்படி இல்லையா, எனக்கு எப்போ வாய்ப்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய ஜாதகத்தையாவது முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுக்கோங்க. முழுமையாக ஆராயும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய தசாபுத்தி தான் முதல்ல வேலை செய்யும். உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் தான் உங்களை ஆளுமை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு போறீங்களா, இந்த தொழிலை செய்கிறீங்களா, இங்கே வருமானம் வரணுமா, அதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கிரகங்கள் தான் அதை தீர்மானிக்கின்றன. இதை விட்டுட்டு நானாட்டும் அதை செஞ்சேன், என்னால் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்தது இந்த தொழிலில், இல்லை என்னால் தான் இவ்வளோ நாளும் ஆகி போயிடுச்சு, என்னால் தான் இவ்வளோ கடனும் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது நம்மளுடைய முட்டாள்தனம். நம்மளால எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் செய்யவே முடியாது. ஒரு ஆணியை கூட எடுக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் ஒத்துழைத்தால் ஒழிய உங்களால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது. அந்த பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஜாதக ரீதியாக நீங்கள் ஆய்வு செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் முதல் நாளிலிருந்து, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டுகளாக 40 படி உயர்ந்து போனீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் இருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. அதை நீங்கள் அடையணும்னா உங்களுடைய ஜாதகத்தை தீர ஆய்வு செய்யணும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இது நடக்க போகுது, இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளியூர் செல்லணும் இல்லை வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. அதே சமயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நிறைய வருமானத்திற்கு அதிகமாக லோன் போகவே கூடாது. இந்த காலகட்டம் உங்களுக்கு லோன் அதிகமாக தேடி வரக்கூடிய நேரம். உங்களுக்கு யார் எங்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் லோன் கிடைக்கும், கடன்கள் எளிதாக கிடைக்கும். அந்த இல்லாமல் உங்கள் வருமானத்திற்கு ஒரு நிகராக இவ்வளோ 50,000 தான் சம்பளம் வாங்குறீங்கன்னா 15,000மோ 20,000மோ கட்டக்கூடிய அளவிற்கு கடன்கள் வாங்குங்க. அதற்கு அதிகமாக வாங்கினீங்கன்னா சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த தொந்தரவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆன்மீக சம்பந்தமான ஒரு முடிவுகளும் இருக்கு. அதை தான் நான் இங்கே இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாத்துலேயும் ஜாதக ரீதியாக நம்ம எவ்வளோ பெரிய பாடுபட்டாலும் ஆன்மீக சம்பந்தமான சில
ஒரு தெளிவுகள் இருக்குது, ஒரு விடைகள் இருக்குது. அதை நம்ம தேடி போகாமலேயே நம்ம இந்த தொழிலை கண்டிப்பாக செய்தே ஆகணும், இந்த வேலையை கண்டிப்பாக செய்தே ஆகணும், இந்த திருமணத்தில் நம்ம இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதை செய்தே ஆகணும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விடாமுயற்சியோடு அதை போராடுறோம். அந்த போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த 40 நாட்களும் ஒரு சிறப்பான முடிவுகள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களும் ஒரு வெற்றியை தரக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்க போது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.